Boys girls are not boys but also. Oh, 4 boys. 4 boys. 1, 2, 3, 4. Enough. Apa itu? Silver glass. Very good. Sing on sing on. Super, angkat kaki.
முடிச்சிங்களா? போங்க போங்க நீங்க போங்க குடிச்சிட்டு போங்க. முடிஞ்சிடணும் குடிச்சிட்டு போங்க. முடிச்சா முடிங்க. டெங்கு விழிப்புணர்வுக்காக ஒரு கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கள் கரஸ்பாண்டன்ட் சார். இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து டெங்கு பரவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கரூரில் சில குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆகி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. எங்கள் ஸ்கூலில் இருந்தும் டெங்கு காய்ச்சல் நமக்கு வந்து ஏடிஸ் எஜிப்டே என்ற ஒரு பெண் கொசுனால பரவுது. இந்த ஏடிஸ் எஜிப்டே என்ற பெண் கொசு வந்து ஒரு சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு வளர்ந்து நமக்கு இந்த பிரச்சனையை கொடுக்குது. ஸோ நம்ம இது நமக்கு வராமல் இருக்கணும்னா முக்கியமாக நம்ம வீடு சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்ல தண்ணி தேங்காமல் வச்சுக்கணும். தொட்டாங்குச்சி, வீடு சுற்றி இருக்கிற வேஸ்டாக பழைய பொருட்கள், டயர், இந்த மாதிரி அதில் கொஞ்சமாக லேசாக மழை பெஞ்சு ஒரு மில்லி தண்ணி இருந்தால் கூட அதில் கொசு உற்பத்தி ஆகி அதை நம்ம வந்து 1/2 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பாதிப்பு உண்டு பண்ணுற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ ஒரு தெருவில் 10 வீடு இருக்குன்னா ஒரு வீடு மட்டும் நல்லா இல்லாமல் இருந்து 9 வீடு நல்லா வச்சுருந்தா கூட அந்த காய்ச்சல் வந்து 1/2 கிலோமீட்டர் இருக்க எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டு. ஸோ நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி சரி இந்த காலத்தில் தண்ணி இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு கேட்பீங்க. ஸோ அப்போ தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாலும் அதை நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி சுகாதாரமாக வச்சுக்கணும். இந்த காய்ச்சல் பாதிப்பு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதிகப்படியான காய்ச்சல், தலைவலி, கண் வலியும் சேர்ந்து வரலாம், உடம்பு கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ், ஆர்த்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கலாம். இது காய்ச்சல் வந்த உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருத்துவம் பாருங்கள். பக்கத்தில் எங்கேயும் ஃபேக் டாக்டர்ஸ்டையோ இல்லை குவாக்ஸ்டையோ போகாமல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ரிச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பாருங்கள்.